ஓகே, நாம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னா 2022 14th கொஸ்டினில் பி பார்ட். ஓகே, பி பார்ட் என்ன சொல்லணும்னா படத்தில் காட்டப்பட்ட நிலத்திய பிரதேசத்தின் பரப்பளவு 45 மீட்டர் வர்க்கமாகும். ஓகே, இப்போ இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முந்தைய கேள்வி ரிலேட்டடாக கொஞ்சம் கேட்க பண்ண என்னென்னா, இப்போ இந்த கேள்வியில் இப்படி ஒரு சாம்பாடு உருவாக்க வேண்டி வரும். இப்போ எப்படிப்பட்ட சாம்பாடு அந்த கேள்வி இப்போ அவனே சொல்லுவான். இப்போ பாருங்க, நான் உங்களை கேள்வியை வச்சு சாட்டம் பாருங்க. இவ்விடத்தை பாருங்க, எல் குறைந்தபட்சமாக இருக்கத்தக்கதாக எக்ஸிம் பெருமானம் சொல்லலாம். அப்போ எல் குறையபட்ச இப்போ இல்லைங்கிறது என்னண்டு நம்ம கேள்வி வாசி போல வழங்குவோம். அப்போ இல்லைங்கிறது இது இங்கே கேள்வி சுற்றளவு சரியா இப்போ இப்போ சொல்லு. பட் இப்போ நார்மல் நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண எப்படி இப்போ எல்ங்கிற ஒரு குறித்த ஒரு ஒரு கனியம் ஒரு என்ன சம்திங் ஏரியாவோ சுற்றளவோ வட்டவை அது கேள்வி என்ன ஒரு சந்திக்காங்கண்டு அதை பொறுத்தோ அது மாறுமான கேட்குது. எல் குறைந்தபட்சமாக இருக்கத்தக்கதாக அதில் பெருமானம் சரி எக்ஸில் பெருமானத்தை கட்டிக்கிறோம். அப்ப இந்த எல் குறைந்தபட்சமா இருக்கத்தக்கதாக பெருமானம் பண்ணா இப்ப நீ என்ன செய்யணும் பண்ண போறாது இந்த எல்இடிக்கு தானே அவருக்கு ஒரு சாப்பாடு உருவாக்கணும். அந்த சாப்பாடுங்கிறது ஒரே ஒரு சரியா கணையத்தில் அடிக்கணும். சரியா? அப்ப யாரு குறைந்தபட்சமா உயர்ந்தபட்சம் அடிக்கிறது கேட்காரு அவருக்கு ஒரு சாப்பாடு உருவாக்கணும். அது கட்டாயம் வந்து ஒரே ஒரு சரியா கணக்கு அடிக்கணும். சரியானே? இப்ப எக்ஸின் பெருமானத்தை ஒரு சரியா கணிக்கணும். இது போற வாரம் அப்ப இந்த கேள்வி சொல்லலாம். அப்ப அந்த ஒரே ஒரு உங்களுக்கு 2 சரியா கணியம் 3 சரியா மேக்சிமம் 2 சரியா கணியம் தருவாங்க. அப்படி 2 சரியா கணியம் இருந்துச்சுன்னா அதுலேக்கு ஒரு சரியா கணியத்தை இன்னொரு சரியா கணியம் சார்பாக கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழி தான் தெரியுமா? சரியான அதை பற்றி நீங்க என்ன செய்யணும் கட்டாயம் அந்த ஒரு சரியா கணியத்தில் அந்த குறைந்தபட்சம் உயர்ந்தபட்சம் ஐக்கியத்தை கொடுத்துருக்க கேட்பாங்க. அவரை அந்த குறித்த ஒரு சரியா கணியத்தில் நீங்க மாற்றி அமைச்சுக்கொள்ளணும். சரியா? இப்ப இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நிலத்திய பிரதேசத்தின் பரப்பளவு 45 மீட்டர் வர்க்கமாகும். இது நீளம் 3 வெச்சையும் அகலம் 2 வையை உடைய ஒரு செவ்வகத்தில் இருந்து நீளம் எக்ஸையும் அகலம் வையையும் உடைய ஒரு செவ்வகத்தை அகற்றுவதனால் பெறப்படுகிறது. நிலத்திய பிரதேசத்தின் சுற்றளவு எல்லானது எக்ஸ் கிரேட்டர் தன் 0விற்கு எல் சமன் 6x 54 எக்ஸினால் தரப்படுகின்றது என காட்டட்டா. ஓகே, அப்ப நான் சின்ன பேர் தானே இப்ப எல் குறைந்தபட்சம் எல்லுங்கிறது நீ அவனோட சுற்றாள நவியே சொல்லிட்டாங்க. இப்ப இங்க அவனாலே இப்ப கேட்காங்க பாருங்க, இப்படி ஒரு சாப்பாட்டை காட்டுங்க. பொதுவான கேட்பாங்க இப்படி ஒரு சாப்பாட்டை காட்டுங்க கேட்பாங்க. அது பாருங்க இல்லங்கிற சுற்றளவு வந்து இல்லங்கிற சுற்றளவு பஸ்ட் அவனை இது இப்படி சாப்பாடை காட்ட சொல்லலாம். அப்ப காட்டணும் நாம. அப்ப அந்த சாப்பாடை காட்ட சொல்லலாம். அது குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் கேட்க போறானு இப்போ ஆல்ரெடி உனக்கு நான் கேள்வி கண்டது விளங்கிக்கும் இல்லை தங்க கேட்கறேன் எல் சம்பந்தம் நம்மள கேள்வி வாசி உங்களுக்கு ஒரு ஐடியா வரணுமெண்டா இந்த சாம்பாட்டை உருவாக்குறாங்கன்னு பார்த்துட்டு உனக்கு அந்த ஐடியா வந்து ஒரு மாதிரி சரியானே. அப்போ சொல்ல பாருங்க, நீளம் 3x அகலம் 2y அதுல இருந்து ஒரு XY உடைய எக்ஸ் கமா y நீளம் அகலத்துடைய ஒரு செவ்வகத்தை வட்டி எடுக்காங்களாம். சரியானே? இப்ப 2x, y என்ன சரியா கணியம் இருக்கு. நான் உங்கள்ட்ட சொன்ன என்ன சாம்பாடு உருவாக்க சொல்லிக்கிறேன் எக்ஸ் ஒரே ஒரு சரியா கணியத்துறாங்க. அதே போல சாம்பாடு உருவாக்கணும் ஒரு சரியா கணியத்துல ஒரு சொல்லி மிக்க. அப்ப இந்த வையன்ற சரியா கணியத்தை நம்ம இல்லாம ஆக்கணும். அதுக்கு தான் நான் ஒரு சாம்பாடு தந்திருக்காங்க என்ன சாரி சாம்பாடுல தரவா தந்திருக்காங்க. இந்த நிறுத்தப்பட்ட பகுதியில பரப்பளவு வந்து 45 மீட்டர் வரைக்கும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா என்ன வளமையா மொத்த செவ்வகத்துல பரப்பளவுல இருந்து இந்த சின்ன செவ்வகத்துல பரப்பளவு கிடைச்ச என்ன கிடைக்கும் 45 மீட்டர் வரைக்கும். அதாவது இந்த நிழல்டப்பட்ட பிரதேச பரப்பளவு கிடைக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்டா வைக்கு எக்ஸார் உள்ள தொடர்பு நடக்கணும். சரியா? அப்ப அது சாம்பாடை போட்டோம்னா பாருங்க, முதலாவது பெரிய வர பரப்பளவு 2y into 3x அதுல இருந்து இந்த எக்ஸ் இன்டு y கழிச்சம் பண்ணதான் நிலத்திய பரப்பளவு கிடைக்கும். பாருங்க 3x into 2y x into y சமன் தான் 45. இப்போ இதை பெருக்கி நம்ம என்ன 6xy மைனஸ் xy 6xyல இருந்து xy வச்சு 5xy அப்போ 5xy சமன் 45. அப்ப 5 45 வைக்கணும் 9. அப்ப y சமன் என்ன வரும் 9 கீழ் x என்ன வரும். இப்ப இதுல நீங்க எக்ஸையும் காணலாம் எக்ஸ் சமன் 9 y தான். ஆனா அவனை உருவாக்கக்கூடிய சமன்பாடு அந்த எக்ஸுங்கிற சரியா கணக்கு லீக்கி என்ற காரணத்தினால நீங்க என்ன செய்யணும்னா எக்ஸில் வையை தானே எக்ஸார்வா காணும். ஓகே, இப்ப சுற்றாலாவை தானே காண தெளிக்கணும். சுற்றாலா என்ன இன்னைக்கு சுத்தி இருக்கிற இந்த பகுதி. அப்ப பாத்தீங்கன்னா இது 2y இது 3x இது ஒரு 2y இது ஒரு x இது ஒரு x இது ஒரு x அப்ப இன்னொரு 3x இன்னும் 2y பாருங்க. அப்ப மொத்தமா சுற்றளவு நம்ம சாப்பாடு எல் சாமன் இந்த பாருங்கண்ணா இந்த 2y இந்த 2y 4y இந்த 3x x x x இன்னொரு x இன்னொரு x இன்னொரு x அப்ப அந்த 3x அப்ப இந்த 3x வரைக்கும் 6x பிளஸ் இந்த y இந்த y அப்ப 2y பிளஸ் 2y மொத்தம் பார்த்தோம்னா 6x பிளஸ் 6y 6x இன்டு 6x ஆக 6yக்கு பதில் 9 x போடலன்னா எல் சமன் வரையும் 6x ஆக 54 x. சரியா? அவனுக்கு தொடர்பு. இப்ப எல் பாருங்க கிடைப்பாங்க
எல் குறைந்தபட்சமாக இருக்கத்தக்க எக்ஸின் பெருமானம், எல் குறைந்தபட்சமாக இருக்கத்தக்கதாக எக்ஸின் பெருமானம் இது உண்மையா எப்படி யோசிக்கணும் ஐடியாண்டா இந்த கிராஃபோட ரிலேட்டான ஒரு ஐடியா தான். இப்ப சாதாரணமா அவங்களுக்கு எஃப்ஓஎக்ஸ் அவன் எஃப்ஓஎக்ஸ்ங்கிற ஒரு வரை கொண்டா எஃப்ஓஎக்ஸ்ங்கிற ஒரு இழிவு வரை கொண்டு வைங்க. அப்ப எஃப்ஓஎக்ஸ்ங்கிற ஒளிவு வரை கொண்டா அந்த இழிவு வரைப்பு எப்படி வரும் உங்களுக்கு பாருங்க, இப்படித்தானே இப்படித்தானே இழிவு வரைவு. இப்ப இந்த இழிவு வரைவு எஃப்ஓஎக்ஸ் வரை பண்ணோம்னா வைங்க, அப்ப இது ஒரு இழிவு வரை பண்ண, இது இழிவு புள்ளி எங்க பாருங்க, இந்த அடியில் இருக்குதானே அந்த இழிவு புள்ளி, சரியானே? இந்த இழிவு புள்ளிக்கு இங்கல பாருங்க வரைவு என்ன செய்யுது, குறைஞ்சிக்கு வருது. அப்ப குறைஞ்சிக்கிறது டிஎக்ஸ் ஓவர் டிஒய்ங்கிறது எப்படி இருக்கும், லெஸ் தென் 0 ஆகிக்கும். இந்த இழிவு புள்ளிக்கு இந்த சைட் பார்த்தேன்னா வரைபங்கிறது கூடிக்கு போகுது. அப்ப அந்த ஏரியாவுக்கு பாருங்க டிஎக்ஸ் ஓவர் டிஒய்ங்கிறது கிரேட்டர் தென் 0 ஆகும். அப்ப இதான் இழிவு புள்ளி. இந்த இழிவு புள்ளிக்கு இஞ்சால அந்த டிஎக்ஸ் ஓவர் டிஒய்ங்கிறது லெஸ் தென் 0 ஆகும். இந்த இழிவு புள்ளிக்கு மத்த பக்கம் அதை தாண்டினோடனே டிஎக்ஸ் ஓவர் டிஒய்ங்கிறது கிரேட்டர் தென் 0 அமைக்கும். இப்ப இந்த எல்லைக்கு நாம் இப்ப எல் குறைந்தபட்சம் இருக்கின்றா எல்லையோட இழிவு பெருமானம் கேள்வி. அப்ப இந்த எல்லைக்கு நாம் என்ன செய்யணும், ஒரு வரைபா கணிச்சு ஒரு வரைபா ஒரு ஐயா ஒன்று எடுத்து தானே செய்யணும்னா இதுக்கு முடிவை காணும். இப்ப இதுக்கு எப்படி ஒரு வரைபா எடுக்கணும்னா வரைபா எப்படி ஒரு வரைவு வேண்டாம், எல்லுக்கு ஒரு வரைவு கணிச்சு வரணும். அப்ப எல்லுக்குரிய வரைவு எல்லுக்குரிய வரைவுங்கிறது ஒரு இழிவு வரைவு மாதிரி, அந்த மாதிரி இழிவு குறைந்தபட்ச பெருமானம் ஒரு இழிவு வரைவு மாதிரி நம்ம எல்லுக்கு வரையக்கூடிய அந்த சுற்றளவுக்கு வரையக்கூடிய வரைவு கண்டு நான் உங்களுக்கு சொல்லது கம்ப்ளிகேட்டட் அடிக்க விலங்கல. பட் நார்மலா சொல்லதை கேளுங்க, கேள்வி டெவலப் பண்ண வணங்கும். அப்ப எல்லுக்கு ஒரு இழிவு வரைவு நீங்க கணிச்சு வேண்டியது இதான். அப்ப எல் இது எஃப்எக்ஸ் இந்த வரைவு அந்த எஃப்எக்ஸ். அப்ப இதே மாதிரி ஒரு வரைவு எல்லுக்கு இந்த எல்லுக்குரிய வரைவு மாதிரி இதை கணிச்சிட வேணும், சரியா? அப்ப எல்லுக்குரிய வரைவு மாதிரி கணிச்சிட வேண்டியது என்ன செய்யணும், நீங்க இந்த கேள்வி செய்யணும், சரியானே? இப்ப என்னண்டா எக்ஸின் இப்ப என்னண்டா இப்ப என்ன அடுத்தது இதுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் நினைப்பாங்க. இப்ப இந்த பெருமானத்தை கண்டு இப்ப இந்த இழிவு பெருமானமே தானே, இந்த இழிவு பெருமானத்தை கண்டு இதுக்கு முன்னுக்கு அந்த எல்லுங்கிறது எல்லுக்குரிய வரைவுங்கிறது டிஎல் ஓவர் டிஎக்ஸ் இந்த மாதிரி கேட்போம். நான் சொல்ல கேள்வி டெவலப் பண்ணவங்கள, சரியா? இது இந்த குறித்த பெருமானத்தை கண்டு இந்த இழிவு பெருமானம் தானே, அந்த இழிவு பெருமானத்தை கண்டு இந்த இழிவு பெருமானம் எப்படி காண்றேன்னு சொல்லேன். அந்த இழிவு பெருமானத்தை கண்டு அந்த இழிவு பெருமானத்துக்கு முன்னுக்கோ அந்த எல் அது எல்லுக்குரிய வரைவு டிஎல் ஓவர் டிஎக்ஸ் லெஸ் தென் 0 வேண்டும். எல்லு அந்த இழிவு பெருமானத்துக்கு அங்க இழிவு பெருமானத்தை விட கூடின இடத்துல இழிவு பெருமானத்தை பெரிய இடத்துல டிஎல் ஓவர் டிஎக்ஸ் அந்த எல்லுக்குரிய வரைவுங்கிறது கிரேட்டர் தென் 0 காட்டின மாட்டா இப்ப அதை காட்டுற மலையில மாடாத்திர வேலையில சும்மா எழுதி கொடுக்கறது மட்டும்தான், சரியானே? இப்ப இந்த இழிவு பெருமானத்தை எப்படி காண்ற என்றா ஒன்றும் இல்லை, இந்த எல்லுக்குரிய சாப்பாடுக்கு தானே இது என்னத்துல எக்ஸான சரியா கணிதான் இருக்கு. எக்ஸான சரியா கணிதலானே இருக்கு. அப்ப அந்த எக்ஸான சரியா கணிதம் குறித்து இருபார்க்க வாங்கிட்டோம் சரி. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கே எண்ண இப்ப எல்லுக்கு ஒரு சாப்பாடு கே எண்ண சரியா கணிதம் வைங்க. அப்ப கே எண்ண சரியா கணிதம் இருந்தா நீங்க என்ன செய்ய மாட்டா கே கொடுத்து இருபார்க்க வாங்கிடும். அப்ப டிஎல்ஓ வடிக்கு அந்த கே கொடுத்து வாங்கிட வேண்டிய. இப்ப எக்ஸ் கொடுத்து இருக்கிறதால சரியா கணிதம் எக்ஸ்ங்கிறதால எக்ஸ் கொடுத்து இருபார்க்க வாங்கிடணும், சரிதானே? பின்ன பாருங்களேன், நான் இதுக்கு முந்தைய உங்களுக்கு கம்ப்ளிகேட்டட் ஆயிருக்கு. ஒன்று மரங்கள் என்று வைங்க, சரியா? ஒன்று மரங்கள் என்றா சரியானே நீங்க உண்மை சேர்த்து வரல அதில் விடுங்க, அந்த கதையை கணிச்சிடணும்னா இப்ப இனிச்சறதுக்கு சொல்லுவோம். அப்ப எக்ஸன சரியா கணதில் நினைக்க எக்ஸாம் எப்படி எக்ஸ் பிளஸ் 54 இங்கிலீஷ் இந்த மாதிரி தானே. அப்ப இதுக்காக சொல்லத்துக்காங்க நீங்க இதுக்கு முந்தினதை விடுங்க, சிக்கல் வேண்டாம். இப்ப என்ன செய்யணும்னா அடுத்த ஸ்டெப் வந்து இங்க பாருங்க, எக்ஸன சரியா கணியம் தானே. அப்ப எக்ஸன சரியா கணியது எக்ஸன சரியா கணியம் குறித்து நீங்க என்ன செய்யணும்னா இது பார்க்கவும் வகை எடுக்க முடியாது. அப்ப டிஎல் ஓவர் டிஎக்ஸ் சமன் எப்படி இருக்கா 6x எக்ஸ் கூட ஆயிட்டோம்னா 6 54 இங்கிலீஷ். 54 இங்கிலீஷ் தானே. 54 இங்கிலீஷ் 54 எக்ஸ் மைனஸ் ஒன்று தானே. அப்போ வேறு வைட்டம் என்ன வரும், மைனஸ் ஒன்று முன்னுக்கு வர மைனஸ் ஒன்று இன்ட்டு 54 இன்ட்டு எக்ஸின் மைனஸ் 2 வரும். அப்போ எக்ஸின் மைனஸ் 2ங்கிறது கீழே நம்ம எப்படி வரும், மைனஸ் 54 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 வரும். அப்போ மைனஸ் 54 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 தானே. அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் 2 நம்ம எக்ஸ் வரைக்கும் வரும், சரியானே? இப்போ நான் சின்ன தானே இவிடத்து ஒரு இழிவு பெருமானத்தை காரணம் பண்ண அந்த இழிவு பெருமானத்தை எப்படி காரணம் நெஞ்ச பாருங்களா, இன்னறிக்கிற கூட பூஜ்ஜியம் தான் படுத்தணும். அப்போ டிஎல் ஓவர் டிஎக்ஸ் அவன் என்ன 0. அப்போ ஹோட்டல்னா 6 டிரெக்ட் எழுதுறேன் 6 மைனஸ் 54 இங்கிலீஷ் வரைக்கும் 0. அப்போ 6 7 வரும் 54 இங்கிலீஷ் வரைக்கும் வந்து இதே மாதிரி 9. அப்போ எக்ஸ் வரைக்கும் 7 என்ன 9. அப்போ எக்ஸாம் என்ன வரும் +2 - 3 வரக்கூடிய மாதிரி இருக்கும், சரியா? இப்போ உண்மையா எக்ஸாம் ப்ளஸ் மைனஸ் ஆனால் உண்மையா எக்ஸாம் என்ன 3 என்னடா எக்ஸ் கிரேட் எக்ஸ் நீளம் தானே. அப்போ கட்டாயம் எக்ஸ் நீளம் எக்ஸ் கிரேட் தெரிஞ்சிடும் மைனஸ்ல வேற அவனில் கோழி சந்திக்கணும் எக்ஸ் கிரேட் தெரிஞ்சிடும், சரியா? அப்போ எக்ஸாம் 3. இப்போ இந்த பெருமானம் என்ன அந்த எக்ஸாம் 3. அப்போ இப்போ அடுத்தது என்ன செய்ய தெரியுமா,
இந்த ரேஞ்ச் அடுத்தது என்னன்னா இந்த ரேஞ்சிലേക്ക് தானே அந்த எக்ஸ் அந்த இழிவு பெருமாள் முந்தைய ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து டிஎல்ஓ வடி எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ உண்டும் அதை விட கூடிய ரேஞ்சுக்குள்ள வந்து டிஎல்ஓ வடி எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ ஒன்று காட்டணும் ஏன் மூணை விட குறைஞ்ச பெருமானத்துக்கு டிஎல்ஓ வடி எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ உண்டும் மூணோட கூடின பெருமானம் டிஎல்ஓ வடி எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ ஒன்று காட்டுறேன் சும்மா எழுதி வராது. இப்ப இது எப்படி நம்ம அந்த 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 மூணோட குறைஞ்ச ரேஞ்ச் மூணோட கூடிய ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறேன். இங்க பாருங்க இங்க பூஜ்ஜியத்தை விட எக்ஸ்பெரிஷன் சாரானுகள் அப்ப பூஜ்ஜியத்தை விட எக்ஸ்பெரிஷன் சிறக்குள்ள இப்போ பெஸ்ட்டாக என்ன மூணை விட குறைஞ்ச ரேஞ்ச் அப்போ இந்த ரேஞ்சை கண்டுபிடிக்க பாருங்க எக்ஸ் வந்து மூணை விட சின்னது எந்த பெருமானத்தோட பெருசு வைக்கணும்னா நார்மலாக வெவ்வேறு பெருமானங்கள் வரும். இந்த கேள்வியை பொறுத்தவரை எக்ஸ் வந்து ஜீரோட பெருச தனிக்கு அப்போ ஜீரோ எக்ஸ் வந்தப்போ ஜீரோட பெருசு மூணோட சின்ன அப்போ மூணை விட சின்ன ரேஞ்சுக்குள்ளானே டிஎலோட எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ வைக்க மூணோட சின்ன ஏரியாவுக்கு எக்ஸ் வந்து இதை விட பெருசுனா நார்மலாக பூஜ்ஜியத்தோட பெருசு சரியானே. இப்போ வெவ்வேறு பெருமானம் கேட்டல்னா வெவ்வேறு பெருமானங்கள் வரும். ஆனா இந்த கேள்வியை பொறுத்தவரை வெவ்வேறு பெருமானங்கள் வாரத்துக்கு வாய்ப்பு குறையாகி உங்களுக்கு வேற கூட கேள்வி விளங்கும் நம்ம அந்த வர்க்க மூலத்துக்குள்ள நீளங்கள் உயரங்கள் காண்றது இந்த வர்க்க மூலத்துக்குள்ள வந்துச்சு இந்த பெருமானம் அது வர்க்க மூலத்தை வைக்க வேண்டியவர் நேராக வைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸுக்கு வெவ்வேறு பெருமானங்கள் வரும். வேற பெருமானம் மாறும். இனி இந்த மூணு பெருமானம் மாறும் இந்த பூஜ்ஜியம் பெருமானம் மாறும். இந்த இழிவு பெருமானம்ங்கிற மூணு தான் அந்த அந்த மேக்சிமம் அந்த இது என்ன பொதுவன் செல்ல அந்த பொதுவான ரேஞ்ச். இந்த ஜீரோங்கிறது அந்த அந்த பெருமானங்கள் மாறும். அது கூட கேள்வி செஞ்சாங்க இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு குழம்பிடும். அது ரிலேட்டடாக கேள்வி வரக்கூடாது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ளேன். கூட வர இது இப்படி அப்போ இங்கே பூஜ்ஜியத்தோட பயிற்சிங்கிறதான் வெறும் இது நல்ல பூஜ்ஜியத்தோட பயிற்சி அந்த மூணோட சின்னது அப்படின்னு எழுதுறேன். எனின் டிஎல்ஓ வடி அந்த ஏரியாவுக்கு எப்படி லெஸ் தென் ஜீரோ தானே லெஸ் தென் ஜீரோ. அதே போல் அடுத்தது வந்து எக்ஸுங்கிறது மூணை விட பெருச்சு யாரையும் கூட சின்னவராண்டு படத்தை கேட்டா இல்லை எக்ஸ் மூணை விட பெருச்சு எனின்னு போட்டா காணுமே எனின் இந்த மாதிரி போட்டாக்கலாம். ஆனா யாரும் நம்மளோட சின்னவரான்னு சொன்னா இவடத்தை செல்லையில அந்த வர்க்க மூணு பெருமானங்கள் வந்தது அந்த 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 ரேஞ்சை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட அப்படி ஒன்றுமே இல்லைங்கிறதுல எக்ஸை விட நார்மலா பெருசு எக்ஸை விட சாரி மூணை விட எக்ஸ் பெருசு சின்ன காணும். இப்போ உங்களுக்கு அப்படியும் இல்லை இந்த ஒரு ரேஞ்ச் போடணும்னா நார்மலா நீங்க முடிவிலேயே போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் போடலாம். ஏனில் அங்கே டிஎல்ஓ டி எக்ஸ் எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென் ஜீரோ ஆகிக்கும். எனவே நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமன் 3 எல் இழிவாகும் இந்த மாதிரி வசனம் முடிஞ்சிடலாம். சரி அப்போ இந்த ரெயின் போறதுங்கிறது ஒவ்வொரு கேள்விகள் வரக்கூடிய டிஃப்ரெண்டான எக்ஸ்பெரிமெண்ட் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியானே. அவ்வளோதான்.